Hello guys, welcome on to this channel. 12th standard physics important question series short break பார்க்கலாம். இது third unit magnetic field at a point due to long straight conductor carrying current. அதாவது ஒரு magnetic field ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதனால அது உருவானது அப்படின்னா ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அதில் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் இன்ஃபைனைட்டான ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டரில் கரண்ட் போகிறனால அதை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் அந்த கண்டக்டரில் ஒரு பாயிண்ட் அந்த கண்டக்டர் கிட்ட ஒரு ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அப்போ டோட்டலாக இந்த கண்டக்டர் மூலிமா உருவாகும் போது ரெண்டு ஆங்கிள் இதாகுது, 5-2 and 5-1 அப்படிங்கிற ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் எடுத்து அந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஸ்மால் ஆங்கிளை வச்சு அதில் பெர்பெண்டிகுலர் நம்ம ட்ரிக்னோமெட்ரி காரணத்துக்காக ஒரு லைனையும் நம்ம போட்டிருப்போம். அண்ட் இந்த கொஷின் நீங்கள் மறக்கக்கூடாது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ரெண்டாவது டயக்ராம்ஸ் என்ன அப்படிங்கிறது டயக்ராம் போட்டுக்கணும், மூணாவது பயோட் சாவர்ட் லா அதோடைய ஃபார்முலா முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் ஏசிபி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஏபிசி அண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏசிபி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து சைன் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடனஸ், அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடெனியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஏபிசியும் ஏசிபியும் எதுக்காக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ரெண்டு ஏசியும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஎல் சைன் தீட்டா கிடச்சிரும். அந்த டிஎல் சைன் தீட்டா எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா டிஎல் சைன் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎல்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு தீட்டா அண்ட் ஏசிபிக்கு டி5. அது மட்டும் இல்லாமல் ஏஓபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் மூலியமாக ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய இது வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டிபி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்டிகிரேட் பண்ணோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் இங்கே -5-1 அப்படிங்கிறத நீங்கள் போட என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. அண்ட் திஸ் இஸ் த டெரிவேஷன் ஆஃப் திஸ் கொஷின் பாருங்கள். அண்ட் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அதுக்கடுத்து இதோடைய கொஷின் நம்மளுக்கு இந்த டைப்பில் தான் இருக்கும். அண்ட் மார்க் அலாட்மெண்ட் இதுதான். இது எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஐ ஆல்சோ லிங்க் இட் வித் திஸ் வீடியோ. தேங்க்யூ.